வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம். நீங்களும் எங்களை விடவும் மகிழ்ச்சியா இருக்க எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்ங்க. காலையில டிஃபன் பார்த்தீங்கன்னா, பூரி தான் செஞ்சிருந்தோம். பூரி வந்து ஏற்கனவே ஒரு பூஜாஸ் கிச்சன்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க பாருங்க. அது எப்படி தான் தெரில, எங்க அம்மா சுட்டா பூரி புஸ்ஸுன்னு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு நெறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. எங்க அம்மா சுட்டா கூட பூரி புஸ்ஸுன்னு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பூரி சுட்டுட்டு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பட்டாணி, உருளைக்கிழங்கு குருமா வச்சுருந்தோம். இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் பூரிக்கு எது செட் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கறி, கடலை பருப்பு போட்டு எங்க அம்மா ஒரு குழம்பு வைப்பாங்க. அத அந்த குழம்ப வச்சுட்டு பூரி செஞ்சாங்கன்னா, எங்க அப்பா எத்தனை சாப்பிடுவாருன்னே தெரியாது. ஏன்னா, அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் அந்த மாரி ட்ரை பண்ணணும். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, அரிசி ஊற வச்சாச்சு. கோழிக்கறி வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு, ஈரல் ஃப்ரையி, மட்டன் ஃப்ரையி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு இதெல்லாம் தான் வச்சுருந்தோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவா செஞ்சு குடுக்கும்போது, எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஜெய்க்கெல்லாம் எப்போதும் அவன் வந்து நான்வெஜ் பிரியன் தான். மட்டன்ல பாருங்க கொழுப்பெல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்துட்டுருந்தான். கொஞ்சமா நெய் சோறும் பண்ணியிருந்தோம். சோறு வடிச்சுட்டு ரசமும் வச்சுருந்தோம். வர்ஷா குட்டி இப்போ வந்து வீட்ல இருக்காங்க. மதியம் சுட சுட அவங்களுக்கு சாப்பிடும்போது எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா ஃபீல் பண்றாங்க. குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் தட்ல வச்சு குடுத்து, அவங்க ஆசையா பார்க்கறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்பளும் வந்து சாப்பிட்றதுன்றது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. வீட்ல பொதுவா அம்மா எல்லாருமே அப்படிதான். அம்மா இல்லாத வீட்கள்ல அக்காவோ, அண்ணியோ இருந்தா அந்த பொறுப்ப எடுத்துக்கிட்டு அவங்க கவனிப்பாங்க. இந்த மாரி போட்டு குடுத்துட்டு, கடைசியா சாப்பிட்றதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்பா வந்து கால் மடக்க முடியாது இல்லையா? அதனால வந்து அப்பா சோஃபால வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவரோட காலையும் கொஞ்சம் போயிட்டு நம்ம சீக்கிரமா பார்க்கணும். உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்!